கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீர விசாரித்து ஒரு காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 5:21. நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். அன்புக்குரியவர்களே, மிக காட்டமான ஒரு ஆலோசனையை பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். ஒருவன் உனக்கு முன்பதாக குற்றம் சாட்டப்பட்டவனாக நிறுத்தப்படும் போது ஆழமாய் விசாரித்து நீ நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவனை குற்றவாளி என்று தீர்க்க உனக்கு அனுமதி இல்லை. பட்சபாதத்தோடு நடக்க உனக்கு அனுமதி இல்லை. ஏதோ ஒரு குறையை அவன் மேல் நீ வைத்துக் கொண்டு பழிக்கு பழி வாங்க உனக்கு அனுமதி இல்லை. எல்லாருக்கும் முன்பதாக அவனை கேவலப்படுத்தி அவன் உள்ளத்தை உடைத்து அவனை கண்ணீர் வடிக்க வைக்க உனக்கு அனுமதி இல்லை. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி கண்டித்துக் கொள் என்று ஆலோசனை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் ஒருவேளை இந்த காலை வேளையிலே காரணமில்லாமல் குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்களோ, யாரோ ஒருவர் பட்சபாதத்தோடு உங்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்களா? காரியத்தை விசாரிக்காமல் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். நியாயத்தை நியாயம் என்றும் நீதியை நீதி என்றும் பட்டப்பகலாய் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்காக உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் எல்லாருக்கும் முன்பதாக உங்களை உண்மை உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக ஆண்டவர் நிறுத்துவார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் காரணமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு பழி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் எழும்பி வருவதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கண்ணீரை நியாயத்தை கேட்டு காண்பதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.